நெருப்பு மாதிரி கொதிக்கக்கூடிய ஒரு பாலைவனத்துல ஒரு பயணி தனியா நடந்து போயிட்டே இருக்காரு. அவருடைய குடுவையில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே இப்ப தீர்ந்துருச்சு. சுத்தமா தண்ணியே இல்ல. வாயெல்லாம் வறண்டு போய் உதடெல்லாம் வறண்டு போய் கண்ணு அப்படியே மங்க ஆரம்பிக்குது. பக்கத்துல யாரு போறாங்க அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ரொம்பவே சோர்ந்து போறாரு. அந்த நேரத்துல தூரத்துல மங்களா ஒரு பாலைவனத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சா போதும்டா அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய எண்ணம் போயிருச்சு. அந்த நேரத்துல அந்த ஒட்டகம் இவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இவர் தள்ளாடி தள்ளாடி அந்த ஒட்டகத்தை நோக்கி நடந்து போறாரு. பயணி அந்த ஒட்டகத்தை பார்த்ததும், நீங்க எப்படி இந்த இடத்துல இருக்கீங்க? என்னால தண்ணி இல்லாம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல, நீங்க எப்படி இங்க இருக்கீங்க அப்படிங்கிறத அந்த நபர் கேக்குறாரு. இந்த சூடான பாலைவனத்துல தண்ணி இல்லாம நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது காலங்காலமா நான் தண்ணியை நல்லா குடிச்சு சேமிச்சு வச்சுக்குவேன். எனக்குன்னு தனியா தண்ணி சேமிச்சு வைக்க இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒட்டகம் சொல்லுது. உடனே இதை கேட்ட அந்த நபர், ஆண்டவன் உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்காரு, எனக்கு அப்படி கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தப்படுறாரு. பல நாட்கள் தண்ணி இல்லாம என்னால இருக்க முடியும் அப்படின்னு ஒட்டகம் சொல்லுது. இப்போ ஒட்டகம் தண்ணீர் இருக்கும் இடத்த அவர் அழைச்சிட்டு போயிட்டு காமிக்குது. அவர் தண்ணி குடிக்கிறாரு. தண்ணி குடிச்சு முடிச்சதுமே அந்த ஒட்டகத்துக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பயணி கிளம்புறாரு. அதே ஒட்டகம் பல நாள் கழிச்சு தண்ணி இல்லாம வாடி நிக்குது. பாலைவனத்துல இருந்த அந்த இடத்துல இப்போ தண்ணி இல்ல. எப்பவுமே இருக்கக்கூடிய இடத்துல தண்ணி இல்லாதனால வேற இடத்த தேடி போகுது. எங்கெங்கயோ தேடி பாக்குது, எங்கேயுமே தண்ணி இல்ல. கடைசியா அந்த நபரை அந்த ஒட்டகம் சந்திக்குது. அந்த நபர்கிட்ட இப்ப அந்த ஒட்டகம் உதவி கேக்குது. சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா எங்க ஊருக்கு நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நபர் சொல்றாரு. அந்த ஒட்டகமும் சரி ஓகே நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இப்போ அந்த ஒட்டகம் ஒரு கடல் பகுதிக்கு அருகில இருக்கக்கூடிய ஒரு நகரத்துக்கு போகுது. அந்த இடத்துல தான் அந்த நபர் இருக்காரு. கடல் நீரை பார்த்ததும் குடிநீர் அப்படின்னு நினைச்சிட்டு தலை தெரிச்சு அதை நோக்கி ஓடுது. ஓ, இந்த இடத்துல இவ்வளவு தண்ணி இருக்கு, இந்த தண்ணியில நம்ம குளிச்சு வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவசர அவசரமா குடிக்குது. அதன் பின்னாடிதான் அதுக்கு தெரியுது, இந்த தண்ணி நம்ம குடிப்பதற்கு கிடையாது, வாழ்க்கையில எதையுமே யோசிச்சுதான் செய்யணும். இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா உப்பு தண்ணியா இருக்கு. இந்த அளவுக்கு தண்ணீர் இருந்தும் நம்மளால குடிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒட்டகம் வருந்தது. வாழ்க்கையில எதை செஞ்சாலும் கொஞ்சம் நிதானமா செய்யணும். இல்ல அப்படின்னா அந்த ஒட்டகத்துக்கு வந்த கதிதான் நமக்கு வரும். நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத கண்டிப்பா கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்து யோசிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஒட்டகத்துக்கு வந்த இந்த கதி அப்படிங்கிறது நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இதனால எதை செஞ்சாலும் கொஞ்ச நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. இந்த வீடியோ அதைத்தான் சொல்லுது. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல